Hello all, this is Madhu from Metaflame. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் நம்பர் அண்ட் எவ்ரி விண்டோ ஆஃப் சைஸ் கே. ஸோ அதாவது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு விண்டோ சைஸ் கொடுத்துருவாங்க, அப்புறம் ஒரு அரே கொடுத்துருவாங்க. இந்த விண்டோ சைஸ்க்குள்ள தான் நம்ம செக் பண்ண போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 12 -1 -7, அதாவது மொதல் 3 எலிமெண்ட் எடுத்துட்டு இதில் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா -1. அடுத்து ஒரு ஸ்லைட் மூவ் ஆகி -1 -1 -8ல எது நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1. ஸோ திருப்பி -1 பிரிண்ட் ஆகும். அடுத்து இதுல பாத்தீங்கன்னா -7. ஸோ இப்படியே நீங்க விண்டோ மூவ் பண்ணி உங்களோட ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் நம்பர் என்னங்கறத நீங்க பாப்பீங்க. ஸோ இதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு கியூ கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஸோ இதை தாண்டி போகாது. நான் வந்து ஏன்னா இந்த விண்டோஸ் கேயோட சைஸ் வந்து என்னது 3. ஸோ அதனால வந்து நான் விண்டோஸ் சைஸ் வந்து சும்மா இந்த மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். அதாவது கியூ சைஸ் வந்து இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்க என்ன பண்ணிருங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லைடிங் விண்டோல மேக்ஸிமம் நீங்க விண்டோ சைஸ்க்கு ஏத்த மாதிரி முதல்ல அந்த இதை வந்து ரன் பண்ணிருங்க. இப்போ 0ல இருந்து 3ங்கிறதுனால முதல் 3 எலிமெண்ட்டை தனியா ஒரு ஃபார் லூப் போட்டு நான் ரன் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து பேட்டர்ன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேட்டர்ன் தான் நீங்க மேக்ஸிமம் அப்படியே அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் டிஃபரெண்ட் சம்ஸ்க்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 0ல இருந்து 2 வரைக்கும் நான் ரன் பண்ணிடுறேன். ரைட். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 0 விட சின்னதா அப்படின்னு பாருங்க. ஸோ 0 விட சின்னதுனா மட்டும் நீங்க கியூல ஆட் பண்ண போதும். ஸோ 12 0 விட சின்னது இல்லை, ஆனா -1 0 விட சின்னது. ஸோ நீங்க -1 ஆட் பண்ணாம அதோட இண்டெக்ஸ் ஆட் பண்றேன் கியூல. அடுத்து திருப்பி பாத்தீங்கன்னா -7 வந்து சின்னது. ஸோ அதோட இண்டெக்ஸ் என்னது 2. ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஒரு எம்டி ஸ்பேஸ் வந்து அது இருக்கட்டும், இது அடுத்து பார்க்கலாம். இப்போ எனக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா என்னோட ஃபார் லூப் வந்து இந்த 3 வரைக்கும் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணிடுது. கரெக்டா? அதாவது 3 தடவை நான் ரன் பண்ணிட்டேன். இப்போ நான் அடுத்த ஃபார் லூப் எழுதணும். அவ்வளவுதான், மொத்தமே 2 ஃபார் லூப் தான் எழுத போறோம். ஸோ 2வது ஃபார் லூப் எழுதும் போது நீங்க என்ன நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இந்த இடத்துல இருந்து, அதாவது கேயோட வேல்யூல இருந்து உங்களுடைய லென்த் வேல்யூ வரைக்கும் நீங்க ஐட்ரேட் பண்ண போறீங்க. ரைட். ஸோ லென்த் வேல்யூ வரைக்கும் ஐட்ரேட் பண்ண போறீங்க. ஸோ கரண்டா உங்களோட ஐயோட வேல்யூ இண்டெக்ஸோட வேல்யூ ரெஃபர் பண்ணும்போது 3ங்கிறது ரெஃபர் பண்ண போகுது, அதாவது 8ங்கிற எலிமெண்ட்டை ரெஃபர் பண்ண போகுது. இப்போ உங்களுடைய ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட கியூ எம்டியான்னு பார்க்கணும். ஸோ என்னோட கியூ எம்டியா இருக்கா? இல்ல. ஸோ எம்டியா இல்லாததுனால அதோட பீக் எலிமெண்ட் என்னது 1. ஸோ 1 அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா அந்த 1ங்கிறது எதை ரெஃபர் பண்ணது? -1 ரெஃபர் பண்ணுது. அப்ப அந்த -1 கியூ டாட் பீக் கொடுத்தீங்கன்னா அரே ஆஃப் கியூ டாட் பீக் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அது என்ன பண்ணிடும் அப்படின்னா ரிட்ரைவ் பண்ணி ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எலிமெண்டான இதை வந்து ரிட்ரைவ் பண்ணி எழுதிடும். ஓகேயா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பா ஒருவேளை எம்டியா இருந்ததுன்னா நீங்க 0ன்னு பிரிண்ட் பண்ணிடலாம். எம்டியா இல்லாததுனால நான் அது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கியூ நீங்க திருப்பி ரன் பண்றீங்க. ரைட். ஸோ உங்களுடைய வைல் லூப் நீங்க வைல் லூப் போட்டு இது வந்து தனியா உள்ள குட்டியா ஒரு வைல் லூப் எழுதுவீங்க. அது எதுக்கு அப்படின்னா உங்களோட கியூ எம்டியா இல்லாம இருந்து, ரைட்டா, உங்களோட கியூ எம்டியா இல்லாம இருந்து உங்களோட கியூ டாட் பீக், அதாவது உங்க இந்த இது ஃபில் ஆகுற மாதிரி லைக் ஃபில் ஆகாம மேனேஜ் பண்ணணும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இருங்க வரேன். கியூ டாட் பீக் வந்து நான் உங்களுக்கு இது எழுதி காட்டினா உங்களுக்கு புரியும். இது வந்து பீங்கிறது வந்து ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. கியூ டாட் பீக் வந்து முதல் எலிமெண்ட்டை ரிட்ரைவ் பண்ண போகுது. ஸோ அது வந்து உங்களுக்கு, ஸோ இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐ மைனஸ் கேவா அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்ப்பீங்க. ஸோ ஈக்குவல் டு போட்டு ஐ மைனஸ் கே ஐ மைனஸ் கே இது எதுக்கு போடுறோம் அப்படிங்கிறது நான் சொல்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய பீக் எலமெண்ட் என்னது? பீக் வந்து 1 ரெஃபர் பண்ணுது. உங்களோட ஐங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா இந்த 3, அந்த கேங்கிறது 3 தான். ஸோ 3 - 3 = 0. ஸோ 1 is less than or equal to 0 அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ 1 வந்து 0வை விட கம்மியா இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகி உங்களோட கியூ எம்டியாவும் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்க இதை எடுக்கணும். ரைட்டா? ஸோ இதே மாதிரி தான் வந்து நீங்க ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணுவீங்க. ஸோ அதாவது ஒன்றும் இல்லை, உங்க பீக் எலமெண்ட் வந்து இந்த இது ஃபில் ஆகி வெளியே வந்துடக்கூடாது. ஸோ ஒன்ஸ் ஃபில் ஆயிடுச்சுன்னா ரிமூவ் பண்ணணும். அதுக்காக தான் இந்த கண்டிஷன். ரைட்டா? ஸோ இந்த கண்டிஷன் தான் கொஞ்சம் இதோட ஹார்ட் மாதிரி. ஸோ இதனால இதை கொஞ்சம் இந்த பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது உங்களோட கியூ ஃபுல் ஆகாம நீங்க வந்து லைக் ஃபில் ஆக போகுது அப்படின்னா நீங்க வந்து அதை ரிமூவ் பண்ற மாதிரி. அதுவும் இல்லாமல் எம்டிஆ எல்லாமையும் இருக்கணும். அப்படின்னா மட்டும் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணி இது பண்ணுவீங்க. ஸோ அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்டிஷனை செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ ஃபெயில் ஆனதுனால நம்ம இது எதையும் எடுக்கக்கூடாது.
அடுத்து திருப்பி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுடைய ஐ வந்து உங்க லென்த்தை விட சாரி அதாவது உங்களோட ஐயோட வேல்யூ உங்களோட லென்த்தை விட கம்மியா இருக்கணும். ஏன்னா இது ஒரு கண்டிஷன். அப்புறம் அந்த கரண்ட் ஐயோட வேல்யூ வந்து 8ங்கிறது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நெகட்டிவா இருக்கணும். இதுக்கான நெகட்டிவா கிடையாது, 8 வந்து நெகட்டிவ் கிடையாது. அப்ப என்ன பண்ண தேவையில்லை, கியூல ஆட் பண்ண தேவையில்லை. ரைட்டா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது பண்ண தேவையில்லை அப்படிங்க தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அவ்வளவுதான். இது 3 கண்டிஷன் மட்டும், இந்த 3 விஷயங்கள். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இது செக் பண்ணோம், இஃப் எல்ஸ் ஒரு கண்டிஷன் செக் பண்ணோம், அடுத்து ஒரு வைல் லூப் போட்டோம், அடுத்து ஒரு இஃப் கண்டிஷன். ஒன்றும் இல்லை, திருப்பி நீங்க நான் சொல்றேன் பாருங்க, செகண்ட் டைம் வரும்போது உங்களுக்கு புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், திருப்பி அதாவது ஐ என்னோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்னோட ஃபார் லூப்ல என்னோட ஐ வேல்யூ இங்க மூவ் ஆயிடுச்சு. ரைட்டா? ஸோ இப்போ நான் செக் பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என்னோட கியூ எம்டியா இருக்கான்னு செக் பண்ணுவேன். என்னோட கியூ வந்து எம்டி வந்து கிடையாது. ஸோ எம்டியா இருந்தால் தான் ஜீரோன்னு பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ எம்டி இல்லைங்கிறதுனால என்னோட ஃபர்ஸ்ட் பீக் எலிமெண்ட்ல என்ன இருக்கு, 1 இருக்கு. 1 எதை ரெஃபர் பண்ணுது, -1 ரெஃபர் பண்ணுது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிடுவேன், -1ங்கிறத நான் பிரிண்ட் பண்ணிடுவேன். ரைட்டா? ஸோ நான் அப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் நான் வைல் லூப் போடணும்னு சொன்னேன்னா, உங்க வைல் லூப்ல என்ன செக் பண்ணணும், உங்களோட கியூ வந்து எம்டியாவும் இருக்கக்கூடாது. ரைட்டா? எம்டியாவும் இருக்கக்கூடாது. இருந்து அதே மாதிரி இந்த கண்டிஷன் அகைன் செக் பண்ணும்போது, இப்போ உங்களோட பீக் எலமெண்ட் யாரு, 1. ஸோ அகைன் செக் பண்ணுங்க, 1 is less than or equal to I என்னது 3, சாரி 4. 4 minus 3 என்னது 1. ஸோ 1 is less than or equal to 1, கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இந்த எலமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரைட்? ஸோ இந்த எலமெண்ட் என்ன பண்ணிடுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ அப்போ அதாவது கியூ டாட் போல் போட்டிங்கன்னா இது ரிமூவ் ஆயிடும். இந்த 2 வந்து இங்கே வந்துடும். ரைட்டா? ஸோ 2 வந்து இங்க வந்துடும். 2 இது வந்து இங்க ஒன்றும் இருக்காது. இப்போதைக்கு நான் இதை கேன்சல் அவுட் பண்ணிக்கிறேன். சரி இருக்கட்டும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சது. அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ அடுத்து என்னது, நம்ம வந்து அதே தான் திருப்பி ஃபாலோ பண்ண போறோம். உங்களுடைய இது போல் பண்ணிட்டு உங்களோட ஐ இப்போ கரண்ட் ஐ வந்து லெஸ் தென் லென்த். ஸோ லென்த்துங்கிறதுனால அது ஒரு கண்டிஷனும். அப்புறம் வந்து உங்களோட இந்த பர்டிகுலர் எலமெண்ட் சின்னதா அதாவது ஜீரோவோட சின்னதான்னு பார்க்கும்போது எஸ். ஸோ அப்போ என்ன பண்ணணும், அதோட இண்டெக்ஸை வந்து நம்ம இங்கே ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ இண்டெக்ஸ் என்னது 4. ஸ்டோர் பண்ணிட்டேன்னா, ஸ்டோர் பண்ணிட்டு அதாவது ஆஃபர் பண்றோம், உள்ள கியூல ஆஃபர் பண்ணியாச்சு, முடிஞ்சது. கியூ டாட் ஆஃபர்னு கொடுத்தனா உள்ள வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, திருப்பி அடுத்த ஐட்ரேஷன் ஐ. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் மட்டும் தான் கஷ்டமா இருக்கும், அடுத்து போக போக ஐட்ரேஷன்ஸ் எல்லாமே ஈஸி ஆயிடும். ஸோ இந்த ஐட்ரேஷன் வரும்போது உங்களுடைய இது வந்து கரண்டா 5, அதாவது 5 ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களோட கியூ அகைன் எம்டியா இருக்கான்னு பார்ப்பேன். ஸோ எம்டியா இல்லை. அப்போ நான் என்ன எம்டியா இல்லைங்கிறதுனால நான் என்ன பண்ணிடுவேன், முதல்ல பீக் எலமெண்ட் எடுத்து பிரிண்ட் பண்ணிடுவேன். பீக் எலமெண்ட் என்னது 2. 2னா உங்களோட கரண்டா என்ன ரெஃபர் பண்ணிட்டு இருக்கு, -7. ஸோ -7 எடுத்து பிரிண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு வைல் லூப் போடும். அந்த வைல் லூப்ல என்ன செக் பண்ணணும், உங்களுடைய கியூ வந்து நாட் எம்டியா இருக்கான்னு செக் பண்ணணும். நாட் எம்டியாவும் இருந்து இந்த இந்த கண்டிஷன் கியூ டாட் பீக் என்னது இப்போதைக்கு கரண்ட் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிறது 2. ஸோ 2 is less than or equal to, ஸோ 2 is less than or equal to I minus k. I என்னது 5. 5 minus 3 என்னது 5 minus 3 is nothing but 2. ஸோ 2 is less than or equal to 2. ஸோ we have to pop it out. ஸோ இந்த எலிமெண்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, அகெயின் நம்ம பாப் அவுட் பண்றோம். பாப் அவுட் பண்ணிட்டு என்ன எலிமெண்ட் ஆயிடும், நம்மளுக்கு இந்த இடத்துல 4 வந்துடும். நம்மளுக்கு இந்த எலிமெண்ட் என்ன ஆயிடும் அப்படின்னா போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா போயிடுச்சு, இந்த செகண்ட் இருந்த எலிமெண்ட் போயிடுச்சு, இங்க வந்து 4 வந்துருச்சு. ரைட்டா? நீங்க அதே மாதிரிதான் இப்ப திருப்பியும் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, லைக் 15 இந்த பர்டிகுலர் விண்டோ எடுப்பீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் -15 இருக்கும். அடுத்து இந்த விண்டோ ஆகட்டும் போது உங்களோட ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எலிமெண்ட் எதுவுமே இல்லாதனால 0 பிரிண்ட் பண்ணுவீங்க. ஸோ இதே மாதிரி தான் திருப்பி நீங்க லூப்ல ரன் பண்ணி இதே மாதிரி மெத்தட்ல போட போறீங்க. ஸோ நம்ம வந்து ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கோட் அடிச்சு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, கியூ கிரியேட் பண்ணிக்கிறேன். கரெக்டா? ஸோ ஐம் ஜஸ்ட் கிரியேட்டிங் அ கியூக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு, நம்ம அப்படியே அதே இது அதாவது கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்ல கியூ இருக்கு. ஸோ அந்த கியூவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து லிங்க் லிஸ்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு ஃபார் லூப் எழுதிக்கிறேன். எக்ஸாக்டா இந்த இதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் லூப் எழுதிக்கிறேன். அதாவது இந்த ஃபார் லூப் எதுக்கு எழுதுறேன்னா, உங்களுடைய 0th எலிமெண்ட்ல இருந்து நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் 3 எலிமெண்ட்டை ஐட்ரேட் பண்ணும். சப்போஸ் அது 0 லெஸ்ஸா இருந்தது அப்படின்னா கியூல ஆட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னேன்னா, ஸோ அந்த மெத்தடை நான் இங்கே எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 3 எலிமெண்ட்டுக்கு மட்டும் இந்த ப்ராசஸ் நான் எழுதிக்கிறேன். ஸோ எழுதிட்டு நான் அடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒரு ஃபார் லூப் எழுதணும். ஏன்னா அதுக்கு அடுத்து 3ல இருந்து விண்டோ சைஸ்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஐட்ரேட் பண்றதுக்கு. ஸோ அது ஒன்றும் இல்லை, இது வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம சொன்னதுதான்,
இப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு கேல இருந்து, அதாவது த்ரீங்கிற எலமெண்ட்ல இருந்து லாஸ்ட் அரே டாட் லென்த் வரைக்கும் ஐட்ரேட் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட கியூ வந்து எம்டியா இருக்கான்னு நான் பார்ப்பேன்னு சொன்னா, ஸோ எம்டியா இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஜீரோன்னு பிரிண்ட் பண்ணிடலாம். இல்ல என்னோடது எம்டியா இல்ல, என்னோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்கு அப்படின்னா நான் -1 நான் பிரிண்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அந்த 1 ரெஃபர் பண்ணக்கூடிய அந்த அரேல இருக்கக்கூடிய எலமெண்ட் தான் -1, நான் அதை எடுத்து பிரிண்ட் பண்ணிட்டேன். ரைட். ஸோ அந்த இதே மாதிரி நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, நான் இன்னொரு கண்டிஷன் லைக் செகண்ட் வைல் லூப் எழுதணும்னு சொல்லணும். ஸோ அந்த வைல் லூப் என்ன பண்ணுது அப்படின்னா, என்னோட கியூ வந்து நாட் எம்டியா இருக்கணும். கரெக்டா 2 கண்டிஷன் சொன்னேன். என்னோட கியூ வந்து நாட் எம்டியாவும் இருக்கணும். அப்புறம் என்னோட கியூ டாட் பீக் வந்து இந்த கண்டிஷன் ஐ லெஸ் தென் ஐ மைனஸ் கே, அதாவது இது ஃபில் ஆகாத பாக்குறது. ஸோ அந்த இதுவும் பார்க்கணும். ஸோ ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஐ மைனஸ் கே போடும்போது இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஆச்சுன்னா மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட போல் பண்ணணும். இல்லாட்டி நீங்க கியூல இருந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ரிமூவ் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணக்கூடாது. ரைட்டா. ஸோ இப்போ அடுத்து என்ன கண்டிஷன் அப்படின்னா, உங்களுடைய அரே ஆஃப் அந்த கண்டிஷன் நீங்க செக் பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாட்டினாலும் பிரச்சனை இல்லை. அதாவது ஐ வந்து லென்த்தை விட கம்மியா இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த கண்டிஷன். ஸோ இப்போ உங்களோட அரே ஆஃப் ஐ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, 0 விட கம்மியா இருந்தது, அதாவது நெகட்டிவ் நம்பரா இருந்தது அப்படின்னா நான் கியூல அதோட இண்டெக்ஸை ஆட் பண்ண போறேன், இல்லாட்டி நான் ஆட் பண்ண போறது இல்லை. ரைட்டா. ஸோ இதுதான் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ரிப்பீட்டேட்டிவா நான் திருப்பி நான் இங்கனக்குள்ள பண்ணி நான் உங்களுக்கு பேட்டர்ன் காட்டுறேன். ஸோ இந்த பேட்டர்னை வந்து நீங்க இந்த இடத்துல இப்படிதான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யூ கேன் ஹேண்டில் இட். ரைட். ஸோ அப்புறம் எல்லாத்தோட முக்கியமான ஒரு விஷயம் வந்து, நீங்க கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் எப்பயுமே யூஸ் பண்றீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் இம்போர்ட் ஜாவா யூட்டில். ரைட். ஜாவா யூட்டில் டாட் ஸ்டார் யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலா அது வந்து கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னாலே வந்து எல்லா இது வந்து உங்களுக்கு இதாயிடும். ரைட். ஸோ யூட்டில் டாட் ஸ்டார். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும். ஸோ கம்பைல் பண்ணிக்கிறேன். ஸோ கம்பைல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ரன் பண்ணோம்னா we are getting the output. ஸோ ஒரு சின்ன query மட்டும் 1 minute இது என்னன்னு பார்க்குறேன். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எரர் என்னன்னா இந்த இடத்துலையும் ஆக்சுவலா -15 தான். ரைட். ஸோ ஏன்னா நம்ம வந்து இந்த இன்புட் வந்து கரெக்டாக பார்க்க மாட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா -1 -7 8க்கு வந்து -1 வரும். அடுத்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா -7. அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் -15 தான், இதுக்கு பார்த்தாலும் -15 தான். ஸோ அந்த -15 அப்படிங்கிறத நான் வந்து போட மறந்துட்டோம். ஸோ அதுதான் இதான் அதோடைய ஒரிஜினல் அவுட்புட். ஸோ மற்றபடி ப்ராப்ளம் இல்லை. அதனால தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட்ல வந்து -15 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டியிருக்கு. ஸோ இதுதான் கரெக்ட். ரைட். ஸோ உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஆல்.